என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. உன் மாமா கஜேந்திரனா? ஆமாண்ணே. சாரிம்மா, அவன் தான் உன் மாமான்னு எனக்கு சத்தியமா தெரியாதும்மா. கஜேந்திரன் உன்னை கடத்துற வேலைய கிருபாண்ணன்ட்ட கொடுத்துருக்கான். கிருபாண்ணன் சொல்ற வேலைய எனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி நான் செஞ்சிருவேன்னு பாண்டியனும் இந்துவும் உன் போட்டோவை மாத்தி வச்சிருக்காங்க. எனக்கு இப்பதாம்மா எல்லா விஷயமும் தெரியுது. ஆனா அதுக்குள்ள விஷயம் கைமீறி போயிடுச்சு. கடைசியில நானே உன்னை கடத்தி கொண்டு போற மாதிரி ஆயிடுச்சம்மா. ஏம்மா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், நீ சிரிச்சிட்டு இருக்க. நான் சிரிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்க என்ன கொண்டு போய் என் மாமா கிட்ட ஒப்படைக்க மாட்டீங்க. நீ வேற ஏம்மா, நானே நொந்து போயிருக்கேன். கிருபான சொன்னா நான் செஞ்சுதான் ஆகணும். இந்த பாருமா, அவரோட பேச்சை நான் வாழ்க்கையில தட்டினதே இல்லை. அவர் தான் எனக்கு எல்லாமே. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையேண்ணே. ஆனா நீங்க என்ன என் மாமா கிட்ட விட மாட்டீங்க. நீங்க தான் என்ன அவர்கிட்ட இருந்து காப்பாத்த போறீங்க. என்னம்மா நீ ஏதோ சின்ன புள்ள மாதிரி பேசிட்டு இருக்க. நான் இப்படி நடந்துருச்சேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ சொன்னதையே என்னம்மா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அது சரி, எப்படிம்மா இவ்வளவு நம்பிக்கையா பேசிட்டு இருக்க? அண்ணே, என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதோ அதை என் அம்மா ஒரு நோட்ல எழுதி வச்சிருக்காங்க. அவங்க ஒரு தீர்க்கதரிசி மாதிரி. அவங்க எழுதுறதெல்லாம் அப்படியே நடக்கும். அவங்க நோட்ல எழுதி வச்சது அவங்க எனக்கு நேர்ல சொல்ற மாதிரியே இருக்கும். இன்னைக்கு காலையில எல்லாரும் திருவிழாக்கு கிளம்பும் போது எங்க அம்மா என்கிட்ட என்னமோ சொல்ல விரும்புற மாதிரி எனக்கு தோணுச்சு. உன்னதாமா கேக்குறேன், யாருமா இவங்க? அது அது இவரு என்னோட அண்ணன். யாரு இவனா? ஆமா சார். எங்கம்மா போயிட்டு இருக்கீங்க? அது சார், நாங்க முத்துரம்மன் திருவிழாக்கு வந்தோம். திருவிழா முடிஞ்சு ஊருக்கு போயிட்டு இருக்கோம். அப்படின்னு உனக்கு சொல்ல சொன்னானுங்களா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அண்ணே, சாருக்கு முத்துரம்மன் குங்குமத்தை கொடுங்க. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் இந்த இடத்துல இருக்க கூடாது. அதுவும் பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கீங்க, இங்க இருக்க கூடாது. கிளம்புங்க. என்ன சார், நீங்க போங்க சார், நாங்க போயிடுறோம் சார். கிளம்புங்க கிளம்புங்க. டேய், இதுக்கு தான் சொன்னேன் கட்டி போடாதுன்னு. இப்போ போலீஸ்ட மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? தேவையில்லாம. இந்த பார், யார் என்ன கேட்டாலும் நான் சொல்லிக்கிறேன், அவுத்து விட. அவளை காமி, நீ அவ்வளோதான் தூக்கி இருக்கியான்னு நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பசுபதி, லக்ஷ்மி தானா? ஏய் லக்ஷ்மி, இனிமே உன்னால எங்கேயும் ஓடி தப்பிக்க முடியாது. வசமா என்கிட்ட மாட்டிக்கிட்டடி. கர்ணா, நீ தூக்கிட்டதெல்லாம் சரிதான். ஆனா நீ நினைக்கிற முதல்ல அவன் லேசுப்பட்ட ஆளே கிடையாது. கண்டிப்பா தப்பிச்சு போக பாப்பா. கைய கால கட்டி போட்டு இங்க தூக்கிட்டு வா. கல்யாண வேலைலாம் தடபுடல நடந்துகிட்டு இருக்கு. லக்ஷ்மிக்காக தான் வெயிட்டிங். சரி, அவளை சீக்கிரமா கூட்டிட்டு வா. அண்ணன் சொன்ன மாதிரி கட்டி போட்டுறவா? வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஏறு.
ஐயோ அண்ணே 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 என்ன ஆச்சு அண்ணே கண்ணை தரங்க அண்ணே 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 என்னாச்சுமா இறந்து வாங்க போய் பாரு என்னம்மா ஆச்சு? மஞ்சளுக்கு என்னன்னு பாருங்க என்னாச்சு? எங்க கொஞ்சம் என்னாச்சுமா தம்பி தம்பி பார்த்து தூக்குங்க. தூக்குப்பா தம்பி மெதுவா மெதுவா பாத்து 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 பாத்துப்பா. மெதுவா. என்னம்மா ஆச்சு? தம்பி ஓம் சக்தி ஓம் சக்தி. அண்ணே அண்ணே சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. அண்ணே அண்ணே சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. எங்க தூக்குங்க தூக்குங்க. தூக்குப்பா அண்ணே உங்களுக்கு ஒண்ணும் இல்லண்ணே ஒண்ணும் இல்ல நல்லூர் அம்மா அண்ணே. காப்பாத்திட்டாண்ணே உங்க மேல அவ்வளோ ஒரு பாசனை உங்க தங்கச்சிக்கு. நான் கூட தப்பா சொல்லிட்டேனே உசுர் இல்லைன்னு. ஆனா உங்க தங்கச்சி விடவே இல்லைண்ணா. ஆமாப்பா இந்த பொண்ணு அண்ணன் அண்ணன் கதறத எங்களால கண்ணுல பார்க்க முடியல தம்பி. எமங்கிட்ட போன உன் உசுர கட்டி தான்ப்பா இழுத்துட்டு வந்திருக்கு. இந்த பொண்ணு உன் தங்கச்சி இல்ல உன் குலசாமி.